ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம 1 பார்ட் சீரீஸ் பார்த்துட்டுருக்கோம். எபிசோடு 4 பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து 5th எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை பார்த்தானாவே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்து 1 பார்ட் சீரீஸ் எபிசோடு வந்து 5 கொத்தமல்லி சாதம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொத்தமல்லி பிரியாணி, கொத்தமல்லி புலாவ், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவாளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து அப்டேட் ஆகிடும், நோட்டிஃபிகேஷனும் வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ரைஸ் எடுத்து நான் வந்து சின்ன கப்பில் அந்த 1 கப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த 1 கப்பு 2 கப்பு தண்ணி விட்டு 1.5 to 2 கப்பு தண்ணி விட்டு அரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது நம்ம என்னென்ன அரைக்க போகிறோன்னு பார்த்தேன்னா, கொத்தமல்லி நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம என்னென்ன அரைக்க போகிறோன்னா, இது கூட வந்து 2 காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அது வந்து பூண்டு வேண்டான்னா வந்து அந்த ஸ்கிப் பண்ணிடலாம். அது கூட வந்து நம்ம வந்து இந்த ஜீரகமும் போட்டு இது எல்லாமா நான் வந்து அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இந்த அரிசியும் ஊற வச்சுட்டு நம்ம இதே ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கரில் பண்ணினோம்னா ஈஸியாக நமக்கு வந்து பண்ணிடலாம். இது வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய், 2 ஸ்பூன் வந்து நெய் அதுக்கு வந்து வேணும். நம்ம வந்து ஜீரகம் வந்து தாளிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து ஒரு பிரிஞ்சி இலை, அது வந்து 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, இதுதான் நம்ம எண்ணெய் விட்டுட்டு இதுதான் நம்ம தாளிக்க போகிறோம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு 10 to 15 எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான், நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, உப்பு, இவ்வளோதான். இது இந்த கொத்தமல்லி பிரியாணிக்கு வந்து புலாவ், அதாவது புலாவோ பிரியாணோ கொத்தமல்லி சாதமோ வெரைட்டி ரைஸோ எப்படி வேணால் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதுக்கு தான் இவ்வளோதான் வேணும். சரி, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. குக்கர் வந்து அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெயும் நெய்யும் அதில் விட்டுருவோம். இந்த தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் நம்ம போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுறேன். நம்ம இந்த வெங்காயத்தையும் போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் தக்காளி வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு தக்காளி வந்து நறுக்கி போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி இதில் போடலை. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம், அரைச்சி வச்சுருக்கிற விழுதை நம்ம இதில் போட்டுருவோம். அப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காய பொடியும் உப்பும் வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருவோம். கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த கொத்தமல்லி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல், கொஞ்சம் ஸ்மெல் வந்து போட்டோம். இப்போ நல்லா வந்து வதங்கிடுட்டும். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அரிசி தண்ணியோடு நம்ம அதில் விட போகிறோம். இது வந்து தண்ணி கொஞ்சம் ஏன் பச்சை கலரில் இருக்கேன்னா, நான் மிக்ஸி கூட இதே தண்ணியில் மிக்ஸியும் கொஞ்சம் அலம்பி, மிக்சியில் உள்ள அந்த விழுதும் கூட இதில் வந்துடும் இல்லையா, அதுக்கு தான் அதை அலம்பி அதோட தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்புறமா இதில் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம வந்து மூடிட்டு 2 விசில், 2 இல்லைன்னா 3 விசில் போடும். அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடிடலாம். மூடிட்டு வெயிட்டும் போட்டாச்சு. 2 to 3 விசில் வரட்டும். வந்தால் விட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற
வேர்க்கடலையும் அதில் போட்டுடலாம். வேர்க்கடலையோ முந்திரி பருப்போ அவளுக்கு தகுந்த மாதிரி இஷ்டம் மாதிரி போட்டுக்கலாம். அதாவது இது வந்து இந்த வேர்க்கடலையோ முந்திரி பருப்போ நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, நெய் வெட்டு ஸ்பைசஸ்லாம், அப்போ கூட நமக்கு வந்து இந்த இதை வேர்க்கடலையோ முந்திரி பருப்போ வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கடைசியில் ஜஸ்ட்டு வறுத்துட்டு வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஜம்முன்னு கொத்தமல்லி புலாவ் வந்து 1 பார்ட் சீரீஸில் இன்றைக்கி கொத்தமல்லி புலாவ் வந்து எபிசோடு 5 கொத்தமல்லி புலாவ் தயாராகிடுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜம்முன்னு பலான்னு உதிரியாக ஜம்முன்னு நல்லா வந்திருக்கு. நான் வந்து 3 விசில் தான் வச்சேன். நான் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது.